வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. இந்த 2026 எலெக்ஷன் முடியறதுக்குள்ள நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஃபன் கேரண்டீடா இருக்குங்க. ஆனா அதுல மிகப்பெரிய பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா யாரை ரோஸ்ட் பண்றாங்கன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டுது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அதிமுகவை ரோஸ்ட் பண்றாரு, அந்த சைட்ல இருந்து வந்து ஜெயக்குமார் விஜய் ரோஸ்ட் பண்றாரு, இந்த சைட்ல இருந்து செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியை ரோஸ்ட் பண்றாரு. இப்போ பதிலுக்கு எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா விஜயை வெச்சு செஞ்சிருக்காரு. அதாவது இப்ப வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க பாத்தீங்களா விஜய், அந்த 3ஆம் ஆண்டு மூடு விழா, அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம 2017க்கு அப்புறமா இந்த முதலமைச்சர் சீட் எல்லாம் போய் எடப்பாடி கிட்ட போச்சே அப்படின்ற தோரணையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து எடப்பாடியை வந்து கலாச்சிருந்தாரு. ஆக்சுவலா அதிமுக அண்ட் எடப்பாடியை வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் அட்டாக்கே விஜய் பண்ணியிருந்தாரு. இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து ஜெயக்குமார் வந்து விஜய்க்கு பதிலடி கொடுத்தாரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையனும் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு, திண்டுக்கல் சீனிவாசன் பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. சோ மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு வந்து பதிலடி கொடுத்திருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிஸ்டர் விஜய், நீங்க வந்து களத்துல இருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கு வந்து கள நிலவரமே என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டுது, மேடையில ஏறி என்ன பேசுறோன்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டுது, அந்த மேடையில ஏறி என்னமோ பாஜக கூட்டணி மற்றும் பலருன்னு சொல்றீங்க. பாஜக தலைமையில எல்லாம் இங்க கூட்டணி இல்ல மிஸ்டர் விஜய், எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி இருக்கு. இது உங்களுக்கு தெரியாதா? டிவி எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? நாட்டு நடப்புல உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆமால, நீங்க தான் வீட்டை விட்டே வெளியில வர மாட்டீங்களே, கள நிலவரமே என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறமா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க போகுது மிஸ்டர் விஜய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ரிவர்ஸ் கீரோ போட்டு அப்படியே அட்டாக் பண்ணிருக்காரு. அதாவது விஜய் சொன்னார் பாத்தீங்களா, பாஜக கூட்டணி மற்றும் பலர் தான், அதுல ஏடிஎம்கே வந்து ஒரு அங்கம்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ரிப்ளை கொடுத்திருக்காரு. அவரு வெளியில வந்து பொது வெளியில வந்து பார்த்தா தானே தெரியும், பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தோட்டு 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல, எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல, எந்த கட்சி தேர்தல்ல தலைமை தாங்கன்னு தெரியல. இதை வச்சே நாங்க என்ன செய்யறோம்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. நீங்க வந்து டிவியை பாருங்க. நாங்க வந்து ஐடிசி ஹோட்டல்ல வந்து விழா நடக்கும் போதே நாங்க தெளிவா சொல்லியிருந்தோம். அமித்ஷா வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்றத எடப்பாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் திருப்பியும் சொல்றாரு, மிஸ்டர் விஜய், நீங்களாம் இதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. பிகாஸ் நீங்க ஃபீல்டுல இல்லாத ஒரு ஆளு. சரி, ஃபீல்டுல தான் இல்ல, டிவில நியூஸ பார்த்தாச்சு தெரிஞ்சுப்பீங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல போல. நியூஸ் எல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க போல. அப்ப என்டிடிவி காரன் வந்து வெளியில பொய்ய சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். என்டிடிவி காரங்க என்ன சொன்னாங்க, ஏல விஜய் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பாக்குறாருங்க, அவர் வந்து அப் டு டேட்ல இருக்கிறாருங்கன்ட்டு என்டிடிவி காரங்க வந்து விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்து ஊதி இருந்தாங்க. ஆனா இப்ப எடப்பாடி அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷன் வந்து வெளியில வரலன்னா கூட பரவாயில்லைங்க, நியூஸ் பார்த்திருந்தா கூட இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா நியூஸே இந்த ஜீவன் பாக்குறது இல்ல, அதனால வந்து கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் ஃபீல்டுல இருக்காரு அப்படின்ட்டு எடப்பாடி வந்து விஜய் அட்டாக் பண்ண, இந்த சைடுல இருந்து செங்கோட்டையன் வந்து ஒரு தூண்டில போடுறாரு. செங்கோட்டையன் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, என்னது எங்க தலைவருக்கு வந்து என்ன கள நிலவரம் தெரியாதா, அப்ப இவ்வளவு நாள் எங்க கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே அது என்ன கடை? ஒரு மீட்டிங் நடக்கும் போது ஏதோ ஒரு கொடியை பறக்க விட்டுட்டு, அதாவது எவனோ ஒருத்தனை நிறுத்தி எங்க தாவேகா கொடியை பறக்க விட்டுட்டு, இதோ பாத்தியா பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா, எல்லாம் நல்ல செய்தி வரும்ட்டு ஒருத்தர் ரெண்டு புலம்பிட்டு இருந்தாரு. அவரு யாரு? அப்போ கூட்டணி கணக்குகள் என்ன ஆச்சு? இப்போ உட்காந்துட்டு எங்களை கலாய்க்கிறீங்களே மிஸ்டர் எடப்பாடி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இந்த சைடு வந்து எடப்பாடியை ரோஸ்ட் பண்றாரு. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா மாத்தி 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 வந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு ரோஸ்ட் சம்பவம் நடந்துன்னு இருக்கு. எடப்பாடி வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டீடைல்ஸா பேசிட்டாரு. அவரே கேக்குறாரு, 72 நாளா நீ எங்கேயா போயிருந்த? ஒரு அரசியல் கட்சி தலைமை வாழ்க்கை வரலாற்றிலேயே, அதாவது ஒரு சம்பவம் நடக்குதுங்க, ஏங்க எல்லாருக்கும் சம்பவம் நடக்கதான் செய்யும், தப்பு செய்யாத மனிதனே கிடையாது. ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா ஒண்ணு அதுக்கு வந்து தார்மீக பொறுப்பு எடுக்கணும், இல்லைன்னா அதை எடுத்து சண்டை செய்யணும். இந்த மனுஷன் 72 நாளா எங்க போயிருந்தாருன்னே தெரியலங்க. யாரு? எடப்பாடி கேக்குறாரு. 72 நாள் ஒரு கட்சி தலைவன் காணாம போனானா அது உலக வரலாற்றிலேயே எந்த கட்சியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சியா தான் இருக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா 72 நாள் ஆளே க்ளோஸ் ஆயிட்டாரு. இவர் ஒண்டி க்ளோஸ் ஆகல, கட்சியில இருந்த பாதி பேர் ஓடி போயிடலங்க, ஒழிஞ்சிருந்தாங்க.
எங்க புஷி ஆனந்த் எங்க போனாருன்னே தெரியல. புஷி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா தனிப்படை போலீஸ் வச்சு தேடுறாங்க. புஷி ஆனந்தியோ சிடிஆர் நிர்மல்குமாரையோ, டேய் எங்கடா சிக்கிறீங்களா, எங்கடா இருக்கீங்க, டேய் மரத்து மேல எங்கடா இருக்கிறீங்களா, மரத்து மேல பாக்குறாங்க, கடலுக்கு கீழே தேடுறாங்க, வீடு வீடா தேடுறாங்க. புஷி ஆனந்த் சிடிஆர் நிர்மல்குமார் எங்கன்னே தெரியல. சரி, அவங்க பேராச்சு எஃப்ஐஆர்ல இருக்கு, அவங்க காணாம போனதுலயாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நம்ம ராஜ்மோகன் இருக்காப்ல பாருங்க, எது வீரவசனத்துக்கு பேர் போன ராஜ்மோகன் எஃப்ஐஆர்லும் பேர் இல்ல, சம்பவத்துல அவரை பத்தி யாருமே ஒன்னும் பேசல, இருந்தாலும் ராஜ்மோகனே தலைமறைவாயிட்டார். சோ இப்படி ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு 72 நாள் எங்க போனீங்கன்னே தெரியாத ஒரு கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சி மிஸ்டர் விஜய். நீங்க எங்க கட்சியை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அதே மாதிரி போற போக்குல இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை வந்து நீங்க ஊழல் ஆட்சின்னு சொல்றீங்க. எது எடப்பாடி கேக்குறாரு, ஏன் ஆட்சி ஊழல் ஆட்சியா உங்களுக்கு, ஏன் ஆட்சி ஊழல் ஆட்சின்றீங்க, அப்போ ஊழல் ஆட்சியில இருந்த செங்கோட்டையனை என்னன்னு சொல்லுவீங்க? அதாவது அவர் ஒரு ஸ்டெப்புக்கு மேலேயே போயிட்டாருங்க. அவரே சொல்லிட்டாரு, ஏங்க செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்ட ஒரு நபர். திண்டுக்கல் சீனிவாசனும் அதை சொல்றாரு, ஊழல் வழக்குல சிறைக்கு போயிட்டு வந்தவர் தான் செங்கோட்டையன், சொத்து குவிப்பு வழக்குல பல சிறைகளை கண்டவர் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையனை உங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க என்னமோ ஊழல் ஆட்சி, ஊழல் கட்சி, ஊழல் ஆட்சின்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? ஆக்சுவலா இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப வந்து விஜய் வந்து அதிமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னது தப்பா, இல்ல வந்து நாங்க ஊழல் கட்சி தான் பட் எங்க கட்சியில இருந்தவன நீங்க வச்சுட்டு இருக்கீங்களே, அப்ப அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாரு, அது தப்பா? அவரு துப்புறாரு, அவரு துப்புறாரு. பட் லாஸ்ட்ல இது எப்படி தெரியுதுன்னா, ரெண்டு பேரும் வானத்தை பார்த்து அப்படின்னு துப்பிக்கிற மாதிரி தானே இருக்கு. மாறி மாறி, ஏய் நான் ஊழல் கட்சி தான், ஆனா என் கிட்ட இருந்து ஊழல் செஞ்சவன நீ வச்சுட்டு இருக்கிறீ, அப்ப நீயும் ஊழல் கட்சி தானே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மாறி மாறி ரெண்டு பேருமே வந்து அவங்கள போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து ஜெயக்குமார் அச்சு தள்ளினாரு, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு டீட்டெயில்டா வந்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழால வந்து விஜய் என்னென்ன இதை வந்து இவங்க மேல வச்சிருந்தாரு, என்னென்ன பழிய போட்டாரோ அந்த பழிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ரிப்ளை கொடுத்திருக்காரு. சோ இவர் சொல்லிட்டாரு லாஸ்ட்ல, நீங்க வந்து செங்கோட்டையனே வச்சுட்டு இருக்கும்போது நீங்களாம் எங்க கிட்ட பேசக்கூடாது, ஆனா செங்கோட்டைன்ற பேரை அப்படியே சொல்லாம இப்ப அதிமுக இருந்து ஒருத்தர் வந்தாரு, அவரை கூட வச்சுட்டு இருக்கிறீங்களே, அவரே வந்து ஊழல் வழக்குல உள்ள போயிட்டு வெளில வந்தவர் தாங்க, அவரெல்லாம் கூட வச்சுருக்கிற நீங்க பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போட்டி இன்னைக்கு தகர்த்திருக்காரு. சோ இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள மாத்தி மாத்தி சம்பவம் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தாவேகா வந்து நெக்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான் போட்டு இருக்காங்க. எஸ் யூ கேனாட் ஸ்டாப் டிவிகே. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டுல இறங்கணும்னு ஒரு வாட்டி அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க. எஸ், ஆனா ரொம்ப லேட்டா இறங்குவாங்க, அதுதான் பிரச்சனை. லாஸ்டா எப்ப இறங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 18 ஈரோட்ல இறங்கினாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிரச்சார பொதுக்கூட்டம் ஸ்டார்ட் பண்ண போறோம், பிப்ரவரி 1st வீக்ல அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்குறோம், நாங்க கலக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதோட டாக்கே காணோம். அவங்க பெர்மிஷன் வாங்கினாங்களா, என்ன பண்ணாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுனா பண்றாங்களா, எதுனா நடக்க போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேச்சும் காணுங்க, ஆள் அட்ரஸே காணாம போச்சு. இப்போ என்ன பாத்தீங்கன்னா பிப்ரவரி 13க்கு தூக்கின்னு வந்துட்டாங்க. அதாவது நாங்க வந்து நெக்ஸ்ட் சேலத்துல பண்ண போறோம், சேலத்துல வந்து பெர்மிஷன் கேட்கறதுக்காக வந்து போய் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. இது 2 இடத்துல ஒரு இடம் கொடுத்தாலும் சரி, இல்ல 2 இடமும் கொடுத்தாலும் சரி, நாங்க வேலை செய்யறதுக்கு ரெடி, நாங்க பேசுறதுக்கு ரெடி. எங்க அண்ணன் விஜய் வந்தாருன்னா ஒவ்வொரு இடத்துலயும் சுமார் 30 நிமிஷம் பேசி மக்களை கதற விட்டு ஓட்ட கேட்ச் பண்ணுவாருங்க. சோ எங்களுக்கு எதிரா செய்யணும், நீங்க எங்களுக்கு பர்மிஷன் ஒண்டி கொடுங்க, எப்படி தூக்குறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க. போலீஸ் இன்டர்ன் வந்து ஒரு லெட்டர் கொடுக்கும், இது ஃபாலோ பண்ணுங்க அப்படி இப்படி, அதோட ஆள்தான் கப்சிப் ஆயிடுவாங்க. அதோட அதை பத்தி எதை பத்தியும் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பொதுக்கூட்டமோ பிரச்சார கூட்டமோ நடத்தணும் அப்படின்ற எண்ணம் எதுவுமே கிடையாது. ஒரு பிரச்சார கூட்டம் நடத்துனீங்கன்னா நீங்க போலீஸ் கிட்ட ஒண்ணு சொல்லுவீங்க, இன்டர்ன் போலீஸ் வந்து ஒண்ணு சொல்லணும். சோ நெகோசியேஷன் நடக்கணும், பேசணும் 2 பேருக்குள்ள, இந்த இடமா அந்த இடமா, இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன், இதெல்லாம் பேசி ஃபைனலைஸ் பண்ணோம். சும்மா போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்தா அந்த லெட்டருக்கு அவங்க எதனா பதில் கொடுத்த பிறகு அப்படியே கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிட்டு வீட்டுல உட்காந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும்னா, நான் வேலூர்ல நடத்தணும்னு பெர்மிஷன் கேட்டேன், போலீஸ் தரல, நான் சேலத்துல நடத்தலான்னு பெர்மிஷன் கேட்டேன், போலீஸ் தரல, நான் இங்க நடத்தலான்னு பெர்மிஷன் கேட்டேன், போலீஸ் தரல. இவ்வளவுதான்.
ஆனா போலீஸ் இன்டர்ன் உங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குமே, அந்த ரிப்ளையை ஃபாலோ பண்ணுங்கடா, திருப்பி போய் பேசுனீங்கன்னா பேச மாட்டாங்க. ஏன்னா நடத்துற எண்ணம் கிடையாது. அவங்க அண்ணன் வந்து ஒரு 5 வாட்டிக்கு மேல ரோட்ல வந்து பேசினாப்லன்னா நெக்ஸ்ட் நாய் கூட மதிக்காதுன்றது யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு தெரியுமோ இல்லையோ, அவங்களுக்கே தெரியும். ஏன்னா பாக்குறாங்களா, அவங்க அண்ணன் பேசுறத பாக்குறாங்கல்ல, ஒன்னும் கிடையாது, மண்டையில மசாலாவும் கிடையாது, வாயில வார்த்தை ஜாலங்களும் கிடையாது. இது டம்மி பீஸ்ரா, இது சினிமா பீஸ். இதுக்கு சினிமால மட்டும்தான் நடிக்க தெரியும். பக்கத்துல ஒரு டைலாக் ரைட்டர் இருக்கணும், பக்கத்துல வந்து அந்த டைலாக் ரைட்டர் டைலாக சொல்ல 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 இவர் வந்து சொல்லுவாப்ல, நடிப்பாரு. அப்புறமா தனி வந்து ஒரு ஸ்டூடியோ செட்டு வேணும், அந்த ஸ்டூடியோல டப்பிங் பேசுவாப்ல. ஏதோ பேப்பர்ல குத்துனோம், அந்த பேப்பரை பார்த்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஏத்த அதே அந்த மூவ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு டைலாக பேசுவாரு. இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே இப்படின்ட்டு பஞ்சு வசனத்தை தன்னுடைய எக்ஸ்பிரஷனால அந்த மாதிரி ரூம்ஸ்லாம் தனியா அலோகேட் பண்ணி கொடுத்தா தான் டப்பிங் பேசுவாரு. சோ இது டம்மி பீஸ். இதை வச்சு ரொம்ப நாள்லாம் நம்ம கரை சேர முடியாது. ஒரு 10 வாட்டி கூட்டின்னு போனா 11வது வாட்டி நம்ம ஃபீல்ட் அவுட்னா உங்களுக்கு தெரியும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து நாங்க நடத்த போறோம் அப்படின்ட்டு போய் கேட்டிருக்காங்க. பட் அதையும் ஃபைனலைஸ் பண்ணி எத்தனை வந்து நடத்துவாங்களான்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 13க்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 10 நாள். அவ்வளவுதான். இன்னைக்கு லெட்டர் கொடுத்துட்டு வீட்டுல போயிட்டு அவங்க தலைவர் எப்படி தூங்குறாரோ, போத்திக்கு தூங்குறாரு பாத்தீங்களா பனையூர்ல, அதே மாதிரி அந்த மாவட்ட செயலர் பார்த்திபன் நினைக்கிறான் அவர் பேரு, அவரும் போய் தூங்கிடுவாரு. ஒரு ஊர்லயும் மாவட்ட செயலாளர் ரித்தம் பண்ணுறாங்க, போய் லெட்டர் கொடுக்குறது, அப்புறமா போய் தூங்கிடுது. சோ சேலத்துல நடத்துவாங்களான்னு தெரியாது. என்னதான் நடத்தினாலும் தயவு செஞ்சு போலீஸ் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எழுதி இருக்கோ கேக்குதோ அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு 40 உயிரை பலி கொடுக்கிற அளவுல வந்து இது பண்ணிடாதீங்க. இப்ப நீங்க 35,000 பேருக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்களாங்க சேலத்துல. 35,000 பேரும் போது போலீஸ் வந்து ஒரு எஸ்டிமேஷன் போடும், சரி 35,000 பேரா, ஒரு 50,000க்கு நம்ம வந்து போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம், ஒரு பிளஸ் 15,000 போடுவாங்க. ஆனா நீ 35,000 பேருன்ட்டு நீ 1 லட்சம் 2 லட்சம் பேரை கூட்டிட்டு வந்தாங்க கும்மி ஆச்சுன்னா அப்போ விபத்துன்றது ஏற்படதான் செய்யும். இதே 10,000 சொல்லிட்டு நீ 35,000 பேருக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. சோ போலீஸும் அவங்க சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டை பத்திலாம் இவங்க கிட்ட பேசி என்னங்க இருக்கு? டம்மி பீஸுங்க, டம்மி பாவா. அருண்ராஜ் ஒரு சைடு உக்காந்துட்டாரு. இவங்க சேலத்துல லெட்டர் குத்த உடனே இப்ப அருண்ராஜ் ஒரு சைடு உட்காந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நாங்க லெட்டர் குத்துட்டோம், ஆனா திமுக என்னென்ன செய்யும் பாருங்களேன், எங்களுக்கு பெர்மிஷன் தருமான்லாம் எங்களுக்கு தெரியாது. கொடுத்த பெர்மிஷன், கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணா அவங்க கொடுத்துட்டே தான் இருக்க போறாங்க. ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 வாட்டி தரல? திருச்சிக்கு போனீங்க, பெரம்பலூர் போனீங்க, அப்புறமா நான் திருவாரூர் போனீங்க, அங்கெல்லாம் தரல உங்களுக்கு பெர்மிஷன். கேட்ட உடனே குத்தாங்கல்ல. கரூருக்கு அப்புறமா நீங்க 7.5 கூட்டினால தானே பர்மிஷன் இருக்குது. பிகாஸ் நீங்க எந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சோ நீங்க தான் வந்து உங்க தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டீங்களே தவிர்த்து தமிழக காவல்துறை எதுவுமே செய்யலையே. இன்னைக்கு அருண்ராஜ் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, நாங்க பாத்துக்கிறோம், இப்போ இவங்க வந்து பெர்மிஷன் என்ன தராம இருக்கலாம், பட் எலெக்ஷன் கமிஷன் வரும்ல, அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தானே ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும், அப்போ நாங்க கேட்ட இடத்துல எல்லாம் பெர்மிஷன் வாங்கி சும்மா தெறிக்க விட பாருங்க. திமுகவோட எலெக்ஷன் கமிஷன் தாண்டா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடும் மிஸ்டர் ஐஆர்எஸ். திமுக வச்சு ஓரளவுக்கு போட்டு ஓரளவுக்கு உங்களை சேஃப்டி பண்ணும். எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸா போடுவான், ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸா போடுவான். அதை மீறின நினைச்சுக்கோ உன்னை வேட்பாளரை விட்ட தூக்கிடுவான். அப்புறம் டம்மி பாவா தான் அவங்க. அருண்ராஜ் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல செம காமெடிஸ் பண்ணாருங்க. ஆக்சுவலா அருண்ராஜ் இந்த சேலம் பிரஸ் மீட்டை பத்தி பேசிட்டு அப்புறமா என்னன்னா அப்படியே போறாங்க. பத்திரிகையாளர் வந்து ஒருத்தர் உள்ள வந்து ஒரு கேள்வியை சொல்லுறாரு, ஏங்க டிக்கெட் வேலை என்னங்க, நீங்க ஏத்திரியா இருக்கீங்க, பிளாக் டிக்கெட்லாம் வித்துன்னு இருக்கீங்களா, அதை பத்திலாம் ஊழல்ன்றீங்களே, இந்த பிளாக் டிக்கெட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டோம்னா அருண்ராஜுக்கு வந்து பேன் ஆயிடுச்சு, டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஏன்னா பிளாக் டிக்கெட் எல்லாம் யாருங்க கண்ட்ரோல் பண்றது? நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. விஜயா வந்து பிளாக் டிக்கெட்டை வித்துன்னு இருக்காரு, அவர் வந்து தியேட்டர் வாசல் எல்லாம் போய் நிக்கல, அதை வந்து தமிழக காவல்துறை கண்ட்ரோல் பண்ணோம். அதே மாதிரி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த பிளாக் டிக்கெட் விவகாரத்துல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, எங்களுடைய மாவட்ட செயலாளர்களோ எங்களுடைய கட்சி நிர்வாகிகளோ எங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த தோழர்களோ இது வரைக்கும் பிளாக் டிக்கெட் வித்தது கிடையாது. எங்க நிர்வாகிகளோ யாரோ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இல்ல மக்கள் இயக்கமா இருந்தப்போ கூட பிளாக்ல டிக்கெட் எங்க நிர்வாகிகள் யாரும் வித்தது கிடையாது. மிஸ்டர் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்களே, நீங்களும் வாங்க, உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க பாருங்க, இப்ப இருக்கிறவங்களும் இந்த தளபதி மக்கள் இயக்கத்துல இருக்காங்க பாருங்க, மாவட்ட செயலாளரும் மாவட்ட தலைவரா இருந்திருப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு அப்படி நிக்க வச்சு விஜயை கூப்பிட்டு வர வச்சு விஜய் தலைமையில சத்தியம் போட சொல்லுங்க, நாங்க பிளாக் டிக்கெட் வித்தது இல்லைன்னு. ஒரு மாவட்ட செயலாளராச்சு நான் பிளாக் டிக்கெட் விக்கலன்னு சொல்றானா பாப்போம். ஏன்னா உங்க கட்சி முழுக்க நீங்க விஜய் மக்கள் இயக்கம்னு ஒண்ணு நடத்துந்தே அதுல ஒருத்த மாவட்ட செயலாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டதே எதுக்குன்னா இந்த பிளாக் டிக்கெட் விற்கிறதுக்கு தான். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படமோ 2 படமோ ஒரு தியேட்டருக்கு போறது, அந்த தியேட்டர்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோ மொத்த
மொத்த டிக்கெட்டையும் கலெக்ட் பண்ணிருது, மொத்த டிக்கெட்டையும் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கின்னு அந்த மன்ற நிர்வாகிகளுக்கு எல்லாம் 170 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய் விற்கிறது, 4000 ரூபாய் விற்கிறது. இதை எப்படி போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும்? எப்படி போலீஸுக்கு தெரியும்? மாவட்ட செயலாளர் வச்சுக்கின்னு வித்துன்னு போலீஸ்க்கு எப்படி தெரியும்? போலீஸ் தியேட்டர் வாசல்ல நிக்கிறவன தான் பிடிக்க முடியும். உன் மன்ற நிர்வாகிகளே வாங்கிட்டு, உன் மாவட்ட செயலாளர்களே வாங்கிட்டு, அப்படியே உன் மன்ற நிர்வாகிகளுக்கு கீழே இருக்கிறவனுக்கு எல்லாம் குத்தா போலீஸ்க்கு எப்படி தெரியும்? நான் திருப்பியும் சொல்றேன், போலீஸும் ஆக்ஷன் எடுக்கணும். இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா தெரியல, இன்கேஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா போலீஸ் இப்ப அருண்ராஜ் சொன்னார் பாத்தீங்களா, சீரியஸா ஆக்ஷன் எடுங்க. எல்லா மாவட்ட செயலாளர் போனோட வாட்ஸ்அப், தியேட்டருக்காரங்க வந்து இந்த டிக்கெட்ஸை யார் யார்கிட்ட கொடுக்குறாங்கன்றத போலீஸ் ஆராயணும். எந்த மாவட்ட செயலாளர் கிட்ட போகுது, எந்த கட்சிக்காரன் கிட்ட போகுதுன்னு போலீஸ் ஆராய்ஞ்சு யார் பிளாக்ல டிக்கெட் விற்கிறானோ புடிங்க. ஐயா அருண்ராஜே சொல்றாருங்க. சோ உங்க மாவட்ட செயலாளரை மிஸ்டர் அருண்ராஜ் ஃபர்ஸ்ட் கூட்டுவாங்க, விஜய் தலை மீது சட்டம் போட சொல்லுங்க, நாங்க பிளாக் டிக்கெட் வித்தது கிடையாது. ஏயா காலத்துக்கும் நீங்க பிளாக் டிக்கெட் விக்கிறீங்கன்றீங்களே, அந்த பிளாக் டிக்கெட்டை எவன்கிட்ட விக்கிறீங்க தெரியுமா? தினக்கூலி போறவன் கிட்ட விக்கிறீங்க. எங்க ஹை கிளாஸ்ல இருக்கிறவன் எவனோ வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பாப்பன்ட்டு வரமாட்டான். இந்த தினக்கூலி போறான் பாருங்க, இந்த 100க்கும் 200க்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் பாருங்க, இந்த மாசம் 10,000 சம்பளம் 15,000 சம்பளத்துல வாங்குறான் பாருங்க, அவன் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுவான். இத்தனைக்கும் இந்த செலிப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கிற தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவான். ஹை கிளாஸ் இருக்கிறவன் போயிடுவான், பிவிஆர் மாயாஜால்னு ஜாலியா பெரிய பெரிய மால்ஸ்க்கு போயிடுவான். ஆனா செலிப்ரேஷன் மோட்ல பாக்குறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தினக்கூலி. இப்படி தினக்கூலி வயிற்றுல அடிச்சு பொழப்ப நடத்துவர் தாங்க விஜய். இந்த காலத்துக்கும் சொல்லிருக்கோம். ஏன் உங்க விஜய் ஒரு அறிக்கை போட வேண்டியது தானே? மிஸ்டர் அருண்ராஜ், நீங்க போலீஸை கேக்குறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கேக்குறீங்களே, மிஸ்டர் விஜய் ஒரு அறிக்கை போட சொல்லு, என்னுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகிறது, இதை முன்னிட்டு எந்த நிர்வாகிகளும் கருப்பில் டிக்கெட் விற்க கூடாது, பிளாக்ல வித்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டனா, எனக்கு புகார் வந்துச்சுன்னா உங்களுடைய பதவி பறிக்கப்படும், எங்க விஜய் போட சொல்லு ஒரு ட்வீட். ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம்ல, எங்க எல்லா ஸ்டார்ஸ் படத்துலயும் பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க இல்லைன்னு சொல்லுங்க, அவங்களும் அரசியலுக்கு வந்தா கேள்வி கேட்பாங்க. சூப்பர் ஸ்டாரே அரசியலுக்கு வந்தாலும் இந்த கேள்வி நான் கேட்பேன், சார் உங்க ஷோஸ்ல எல்லாம் பிளாக் டிக்கெட் விற்கிறாங்களா, அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணாம ஊழலை பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு கேட்பேன். அல்டிமேட் ஸ்டார் அஜித்தே வந்தாலும், ஐயா உங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலயே வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறாங்களா, இதை கண்ட்ரோல் பண்ணாம நீங்க ஊழலை பத்தி பேசக்கூடாதுன்னு கேட்பேன். அதே மாதிரிதான் விஜய்க்கும் கேட்கிறேன் நானு. ஊழலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கிளீனா இருக்கணும். ஒரு விரல் மத்தவனை காட்டும் போது 3 விரல் நம்மள காட்டுது, அதை யோசிக்கணும். ஊழல் ஊழல் ஊழல்ன்றீங்க, பிளாக் டிக்கெட்ல வருமானம் பார்த்தவர் தானே நீங்க, அது தப்பா? உண்மைதானே? வரி ஏய்ப்பு செய்து வருமானம் பார்த்தவர் தானே நீங்க, அதுதானே உண்மை? புலிப்படத்துல 1.5 கோடி ஏமாத்தினவர் தானே நீங்க, கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அதுதானே உண்மை? இல்ல விஜயாச்சி சொல்லுங்க. என் கட்சி நிர்வாகிகள்லாம் சே பிளாக்ல விற்க மாட்டாங்க. சோ உங்க கட்சியே வந்து பிளாக்ல விக்கிற கட்சி. இப்பவே அந்த ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளவு ஆடியோ லீக்கேஜஸ் நம்ம பார்த்தோம், நீங்களே பார்த்திருப்பீங்க. அவன் நிர்வாகிகளும் அந்த தொண்டர்களும் புலம்புறான், என்னது ஒரு டிக்கெட் 2000 ரூபாவா, ஒரு டிக்கெட் 3000 ரூபாவா அப்படின்னு புலம்புறான். ஒரு தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி வேற டிக்கெட் ரேஞ்சஸை இவங்களே செட் பண்ணுது, தியேட்டருக்காரங்கிட்ட இருந்து மொத்தமா வாங்கிருது. போய் அங்க மிரட்டுது, நான் தான் மன்ற மாவட்ட செயலர், நான் தான் விஜய் மக்கள் இயக்க தலைவர், எனக்கு டிக்கெட் தர மாட்டியா, மொத்த டிக்கெட்டை எனக்கு கொடுக்கணும் ஐயா அப்படின்னு மிரட்டுறது யார்? நீங்க தானே மிரட்டி டிக்கெட்டை வாங்கி விற்கிறீங்க. இதை கேட்டா இவர் வந்து சத்தியம் போறாரு, எங்க மாவட்ட செயலாளர்லாம் விற்கவே மாட்டாருங்கன்னு அருண்ராஜ் ஒரு கதை விடும்போது, ஆனா ஒண்ணுங்க, இன்னைக்கு நான் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அங்க பக்கத்துல புஷி ஆனந்த் தலையாட்டி பொம்மை மாதிரி உக்காந்துருந்தாரு பாருங்க, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா எங்க அண்ணன் எப்படி பேசக்கூடிய நபர், டேய் சார தூக்காத 80,000 ஓட்டு அப்படின்னு எவ்வளவு அழகா தெளிவா பேசக்கூடிய ஒரு மனுஷனை ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. அதாவது அருண்ராஜ் பேசுறாரு, எங்க அண்ணன் வந்து இப்படி, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே டங் 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 அப்படிதான் மியூசிக் போடணும் போல. எங்க அண்ணன் முசி ஆனந்த் வந்து இப்படி ஓரமா சோகமாயிட்டார். சரி முச்சிடலாமா பார்த்தா இவர் பேசினேங்கிறாரு அருண்ராஜ், இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான் போலியே புசி, என்னடா இது ஆதவ அர்ஜுன் தான் உன்னை ஓவர்டேக் பண்றான்னு பார்த்தா இந்த அருண்ராஜும் உன்னை ஓவர்டேக் பண்றானடா, உன்னை வாழ விட மாட்டானுங்கடா, இங்க இருக்கிறவனுங்க வாழ விட மாட்டானுங்கடா. பாவங்க மனுஷன் ஓரம் ஒதுக்கிட்டாருங்க. அருண்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா புசி
காலி பண்ணிட்டாரு. இந்த பிரச்சனைக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய அணில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. அதுதாங்க பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர். எங்க சாமி சத்தியமா சொல்ற, எனக்கும் கிளியரா தெரியும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்ற பேரு நீங்களும் இதுக்கு முன்னாடி எப்பவுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இவர் இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போய் விஜய பார்த்தாரு பாருங்க, அதுக்கப்புறமா தான் பிரவீன் சக்கரவர்த்தின்ற ஒரு மனுஷன் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியும். அதுவும் காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாருன்றது அப்புறமா தான் தெரியும். அதுவும் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வியூக வகுப்பாளராம். இந்த வியூக வகுப்பாளர் வேற ராகுல் காந்திக்கு க்ளோஸா. இப்ப தெரியுது ராகுல் காந்தி ஏன் எலெக்ஷனுக்கு தோத்துன்னு இருக்காருன்னு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டுபாக்கு ஒரு வியூக வகுப்பாளரை வச்சுட்டு இருந்தா ராகுல் காந்தி இல்ல, நெக்ஸ்ட் மோடி கிட்டே போனாலும் மோடியே தோத்து போவாரு. ஏன்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாப்லன்னா, எங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு கிட்டத்தட்ட 18% ஓட்டு இந்த தமிழ்நாட்டுல இருக்குங்க. இது வந்து ஒரு பிக் மாசிவ் விக்டரிய வந்து விஜய்க்கு தரும். 18% ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒவ்வொரு ஓட்டுன்றது விஜய்க்கு கன்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்காக எதுனா பேசியிருக்காரானா சத்தியமா கிடையாது. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சிக்காக எதனா பாடுபட்டு நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோமானா சத்தியமா கிடையாது. பட் விஜய் கட்சிக்காக மட்டுமே தன் வாயை பொழப்பவர் யாரு பாத்தீங்கன்னா இவர் தான். ஏன்னா விசில் சின்ன வந்த உடனே விஜய் கட்சியில இருந்து கூட யாரும் பேசல, இவர் தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அவள் தான் தேர்தல் விசில் அடிச்சாச்சு அப்படின்ட்டு இந்த ஒரு டுபாகூர் இருக்கு பாருங்க, இந்த டுபாகூர் தான் வந்து இந்த கட்சிக்கு வந்து இப்போ செய்தி தொடர்பாளர் மாதிரி செயல்பட்டு இருக்காரு. இப்ப இது கூட பெருசு இல்ல, இவர் 18% சொன்னது கூட நம்மளுக்கு பெருசு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்படியே திருப்பி போட்டா அருண்ராஜ் அதுக்கு பதில் சொல்றாராம். அருண்ராஜ் என்ன பதில் சொல்றாருன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி நான் நினைக்கிறேன் தூங்கிட்டு இருக்காருன்னு. ஏங்க நீங்க சொல்ற 18% போன வருஷம் கணக்குங்க, இந்த வருஷத்து கணக்கு படி பாத்தீங்கன்னா எங்களுக்கு 30% ஓட்டு இருக்குங்க. எது இப்பத்தி கணக்குப்படி விஜய் கட்சிக்கு 30% ஓட்டு இருக்கா மக்களே, கேட்டுக்கோங்க. இது வந்து மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இது வந்து ரேட்டிங்ஸ் வந்து ஏறிட்டே போகும். ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு உழைச்சிட்டாங்க இவங்க தெரியல. எங்க ஒரு கட்சிக்கு வந்து இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஏறுதுன்னா எது மூலியமா ஏற்படும்? ஒண்ணு அவங்க ஃபீல்டுல இறங்கி களப்பணியை செஞ்சு ஒவ்வொரு மக்களையும் கேட்ச் பண்ணி வச்சாதான் இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஏறும். இந்த விஜய் இந்த 2 வருஷத்துல இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜை ஏத்துறதுக்கு என்ன பண்ணாப்ல? கரூர்ல போய் 41 பேரை உயிர் பலி கொடுத்தாப்ல, ஒரு 2 வருஷம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் கொடுத்தாப்ல, ஒரு 4-5 மீட்டிங் நடத்தினாப்ல. இந்த பவுச்சில உங்களுக்கு 18ல இருந்து 30% உயர்ந்துட்டு போதா? அவன் 18 உங்களுக்கு கிடையாதா, நீங்க நக்கிட்டு தான் போறீங்க, 10ல வந்து நிக்க போறீங்கன்றான். இந்த ஜீவன் எங்களுக்கு 18ல இல்லைங்க, நாங்க எங்க 30. எது இப்போ ஜனவரி மாச கணக்குப்படி 30ங்க. மார்ச் ஏப்ரல் எலெக்ஷன் வரும் பாருங்க, அப்ப நாங்க 80. அவ்வளவுதான். மத்த கட்சியில வந்து 5000-6000 ஓட்டுவாங்க, ஒரு தொகுதி 1 லட்சம் ஓட்டு எடுப்போங்க அப்படின்னு புருடா கதை விட்டுவாங்க. எல்லாம் கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த டீம். இன்னொரு சைடு நேத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, கோர்ட்ல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவாங்க. இந்த கரூர் சிபிஐ சம்பவமா பாத்தீங்கன்னா கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்கன்னு பார்த்தா இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல போல. ஏன்னா எந்த அப்டேட்டும் வராது, நமக்கு தெரிஞ்சு சார்ஜ் ஷீட்டை ஃபைலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா புலி வருது பார், ஃபைல் பண்றோம் பார், இதை ஆட் பண்றோம் பாருன்னு சிபிஐ வந்து இவரை வச்சு மிரட்டணும்னா சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஸோ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்களான்னா அது எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டா இவருக்கு பயம் விட்டு போடும்ல. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்னா உன் பேரை சேர்த்துருவேன்னு சொல்லலாம். சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டா சார்ஜ் ஷீட்ல யார் அக்யூஸ்டா போட்டிருக்காங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது வெளியில தெரிஞ்சிடும். அப்புறமா எப்படி விஜய் வந்து அடங்கி இருப்பாரு? விஜய் நார்மலாவே அடங்கி இருக்கிற கேரக்டர் தான் வச்சுக்கோங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்டை இன்னும் ஃபைல் பண்ணல. சோ எப்போ ஃபைல் பண்ணுவாங்கன்ற விவரமும் நம்மளுக்கு தெரியல. பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் வந்து மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருக்காரு, எப்படின்னா அந்த சிஎம் சீட்டு எனக்கு பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு விஜய ரோஸ்ட் பண்ற சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சில முக்கிய பாயிண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி உங்களுக்கே நல்லா தெரியும், மகளிருக்கு வந்து திமுகவால 1000 ரூபாய் தர முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே கிடையாதுங்க அப்படின்னு 2021 பேசின இதே வாய் இப்ப என்ன பண்ணுச்சு தெரியல உங்களுக்கு? 1000 ரூபாய் கம்மிங்க, 2000 ரூபாய் நாங்க தரோங்க.
ஏங்க எங்களால முடியும், நாங்க திறமையான ஆட்சிங்க, நாங்க தருவோம், ஸ்டாலினால முடியாதுன்ட்டு இப்ப இவரு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்து நான் மகளிருக்கு தரேன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து விடியல் பயணம்ட்டு வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு ஃப்ரீயான பஸ் விட்டாங்க. இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா மகளிருக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆண்களே நீங்க வந்து என்ன சலிச்சவர்களா, வாங்க நீங்களும் இலவசமா பயணம் செய்யுங்க. எது 2021ல டிஎம்கேவால இதெல்லாம் செய்யவே முடியாது, இதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது அப்படின்ட்டு எடப்பாடி சொன்ன பாயிண்ட்ஸ இப்போ என்ன பண்றாருன்னா அதோட அடிஷனல் பேக்கேஜஸ் போட்டு எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதை வந்து முதல் கட்ட தேர்தல் அறிக்கையை அவர் விட்டாரு. இப்ப இரண்டாம் கட்ட தேர்தல் அறிக்கையா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கேஸ், வீட்டுக்கு வீடு வந்து பாத்தீங்கன்னா 3 கேஸ் வந்து இலவசமாக ஆண்டுக்கு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு ஸ்கீமை எடுத்துட்டு வராரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்வி கடன் எல்லாம் வந்து மாணவர்களுக்கும் முற்றிலும் ரத்து செய்யப்படும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த முதியோர் ஊக்கத்தொகை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கு எல்லாம் வந்து 2000 ரூபாய் ஆக்க போறேன். இப்ப 1200 rupees இருக்கு, அதை வந்து நான் 2000 rupees ஆக்க போறேன், இப்படி ஆக்க போறேன், அப்படி ஆக்க போறேன்ட்டு இலவசங்களை சும்மா தட்டி தூக்குறாரு. நான் என்ன கேக்குறேன்னா 10 வருஷம் நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க. ஏங்க ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆகுதுங்க, முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஸ்கீம் சொன்னாங்களோ அந்த ஸ்கீமையும் செஞ்சுட்டாங்க, அதுக்கு மேல அப்பாற்பட்டு புது புது ஸ்கீம்ஸையும் அவங்க செஞ்சுட்டு வராங்க. நீங்க 10 வருஷம் இருந்தீங்களே, ஏன் அப்போ அந்த 1000 ரூபாய் தர வேண்டித்தானே உரிமை தொகைய, ஏன் அப்போ வந்து கட்டணமில்லா பேருந்த தர வேண்டித்தானே, ஏன் அப்போ மாணவர்களுக்கு காலை உணவு போட வேண்டித்தானே, ஏன் கல்லூரி செல்லும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் தர வேண்டித்தானே, ஏன் கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு வந்து அந்த தமிழ் புதல்வன் திட்டம் தர வேண்டித்தானே, 1000 ரூபாய் போட வேண்டித்தானே எல்லார் அக்கௌண்ட்லயும். 10 வருஷங்க எங்க சாலிடா 2011-21 இப்போ நம்ம மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் என்னென்ன திட்டத்தை அமல்படுத்தி இருக்காரோ அந்த திட்டங்களை 11-21 நீங்க அமல்படுத்தி இருந்தால் இந்த தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சி மாநிலமா மாறி இருக்கும். அந்த டைம்ல படிச்ச எவ்வளவு மாணவனுக்கு அந்த உதவி தொகையில ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த 10 வருஷம் தமிழ்நாட்டையும் கண்டுக்கல, ஒன்னுத்தையும் கண்டுக்கல. எனக்கு என் ஆட்சி அதிகாரத்தை புடிச்சு வைக்கணும், நாங்க ரெட்டக்குழல் துப்பாக்கி மாதிரி எப்போ ஓபிஎஸ்சி என் சீட்டை கவுத்து விடுவான்னு தெரியாம இருக்கு. சோ மக்கள் நலன்ல எந்த அக்கறையும் காட்டாம ஒன்னும் செய்யல. அந்தந்த அமைச்சரை தான் கூட தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்தந்த அமைச்சர்களுக்கு செலவு பண்ணிட்டு அந்த ஆட்சி கட்சி உக்காந்துட்டு இருந்துச்சே தவிர்த்து மக்களுக்கு எதுனா செஞ்சாங்களான்னா செய்யல. இப்போ பார்த்தாங்க, ஆஹா ஸ்டாலின் இப்படி பண்ணிட்டாரப்பா, நயா குடும்பத்துக்கு 1000 ரூபாய் போது அந்த குடும்பம் ஓட்டு மொத்தமா போகுது, இதுல வேற பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி செல்லும் பெண்களுக்கு 1000 ரூபாய், கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், விடியல் பயணம்னு வந்து ஃப்ரீ பஸ் வேற இவ்வளவு கொடுத்து மக்கள் எல்லாம் கவர் பண்ணி வச்சுட்டாரு. இதை நம்ம எப்படி ஓவர்டேக் பண்ணுது, அடிச்சு விடுறா புருடாவ, ஆட்சிக்கு வந்துட்டா போதும், நம்ம செய்யறோமா செய்யலையா அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, அடிச்சு விடுறான்ட்டு தான் 2000 ரூபான்றது, ஆணுக்கு பஸ்ன்றது, கல்லூரி இந்த முதியோர் தொகையை வந்து 2000 ரூபாய் ஏற்றி விடுவேன்றாரு, 3 கேஸை கொடுப்பேன்றாரு. ஏன்னா ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா தெரியும். ஏங்க ஏடிஎம்கேன்றது தனியா நின்று இல்ல வேற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்திருந்தா கூட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சரிப்பா அது அம்மா இருந்த கட்சியா, அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒரு பொம்பளைப்பா கஷ்டப்பட்டு அரசியல்ல நின்னுச்சுப்பா இப்படின்ற ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் அந்த அம்மாக்கு ஓட்டு. அந்த அம்மா ஒன்னும் நல்லது செஞ்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வாங்கல. அவங்க செஞ்சதுலயே ஒரே நல்ல ஸ்கீம் அம்மா உணவகம், மற்றபடி ஒன்னும் கிடையாது. அந்த அவ்வளோ வருஷ ஹிஸ்டரியில வேற ஒன்னும் கிடையாது. அப்படின்றதுக்காக மனிதாபிமான பெண்ணுன்ற மனிதாபிமான அடிப்படையில தான் அந்த அம்மாக்கு ஓட்டு போட்டாங்க. சரிப்பா ஓட்டு போடலாப்பான்ட்டு யோசிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க இப்ப கூட்டணி வச்சுட்டு இருக்கிறது யாரோட? பிஜேபியோட இருக்கும்போது நான் வந்து தட்டி சொல்றேன் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க பெண்களுக்கு 2000 ரூபாய் கிடையாது, பெண்களுக்கு 10,000 ரூபான்னு சொன்னாலும் ஓட்டு போட மாட்டான். நீங்க வருஷத்துக்கு 3 கேஸ் கிடையாது, வருஷத்துக்கு 10 கேஸ் கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டான். நீங்க வந்து இலவச பஸ்ஸுக்கு பயணம் கிடையாது, இலவச பஸ்ஸே கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா நீங்க இருக்கிறது பிஜேபியோட. அந்த பிஜேபி யாருன்னா தமிழ்நாட்டை எப்படி அழிக்கிறது, தமிழ்நாட்டுல எப்படி கலவரத்தை ஏற்படுத்துறது, அங்க இருக்கிற இந்துக்கும் முஸ்லிம்க்கும் எப்படி முட்டை விடுறது, அங்க இருக்கிற இந்துக்கும் கிறிஸ்டினுக்கும் எப்படி முட்டை விடுறது அப்படின்ற எண்ணோட்டத்திலேயே இந்த மத கலவரத்தை வச்சு எப்படியாவது அங்க வந்து நம்ம கால் ஊன்றிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பிஜேபியோட நீங்க இருக்கும்போது இங்க இருக்கிற மகளிரும் ஓட்டு போட மாட்டான், இங்க இருக்கிற ஆண்களும் ஓட்டு போட மாட்டான், இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தனும்
யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். பிகாஸ் நீங்க இருக்கிறது பிஜேபியோட மிஸ்டர் எடப்பாடி. சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இலவசத்தை தட்டி உடுறண்டான்னு விட்டுருக்காரு. இந்த சைடு இங்க மக்களே வெயிட் பண்ணி பாருங்க. டிவிகேயோட தேர்தல் அறிக்கை ஆன் த ப்ராசஸ். குழுவை போட்டு அவங்க தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிருக்காங்க. இலவச பைக் வரப்போகுது, இலவச கார் வரப்போகுது, இலவச வீடு வரப்போகுது, எல்லாத்தையும் இலவசமா தர போறாங்க. பேசாம நான் யோசிக்கிறேன், நான் ஏன் புது கட்சி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ரோஸ்ட் பிரதர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் இலவச பிளைட்டா தரேங்க உங்களுக்கு, எனக்கு ஓட்டு போட்டுருங்க.